இன்னைக்கு இந்த ரோம், அந்த காலத்து ரோம் நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மன்னன் மேல ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா இந்த கிளாடியேட்டர் போட்டி நடத்துவாங்க. அதாவது சிங்கத்தை கொண்டு வந்து ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து சிங்கத்தை அடக்குவாங்க. மக்கள்லாம் அதை வந்து பார்த்துட்டு ஐயோ சிங்கம் நல்லா இருந்தது அருமையாக அடக்குனாங்கன்னு இந்த மன்னன் மேல இருக்கக்கூடிய கோபத்தை மறந்து விட்டு வீட்டுக்கு சென்று விடுவார்கள் என்பதற்காக அந்த கிளாடியேட்டர் கான்டெஸ்ட் ரோம்ல பண்ணுவாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார். உதாரணத்திற்கு இன்னைக்கு காலையில் நீங்க இதை பார்த்துருப்பீங்க, பேப்பர் பார்த்துருப்பீங்க, டிவியை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு காலையில் என்கவுண்டர் அப்படின்னு ஒரு மனிதர் ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக மாநில தலைவரை பட்டப்பகல்ல ரோட்ல வெட்டி கொள்றாங்க. யாருக்கும் எதற்காக அது நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பல கோணங்களை கொடுத்துருக்காங்க. இதா இருக்கலாமா அதா இருக்கலாமா பாருங்கன்னு. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இல்லத்திற்கு சென்று துணைவியாரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார். யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா இருக்கு. இது பொலிட்டிக்கல் மர்டரா இருக்குமா? இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே 3 பேர் உறுப்பினர்கள் அந்த மெயின் அக்யூஸ்ட் 5 பேர்த்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு என்கவுண்டர், ஒரு 62 ரூபா புல்லட், 62 ரூபா புல்லட்ல இந்த கதையை முடித்து விட்டோம், சரித்திரத்தை மாற்றி எழுதிவிட்டோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு என்கவுண்டரை பத்தி பேச வச்சிருக்கிறாங்க. வேற எதுவும் கூட நான் பேசுவதற்கில்லை. அதை தாண்டி இதை பேசுனீங்கன்னா சம்பந்தமே இல்லாம விக்கிரவாண்டியில் அந்த வேட்பாளர் திமுகவினுடைய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் சொல்வது போல தமிழகத்தில் கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்ய முடியலனா பழிய தூக்கி மோடி மேல போடு, பழிய தூக்கி மத்திய அரசு மேல போடு. மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம். ஏன் கரண்ட் பில் ஏத்துன? மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம். மத்திய அரசு ஜியோ போட்டாங்களா? அமைச்சர் போன் பண்ணி சொன்னாங்களா? மோடி ஐயா உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இல்ல அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், அதெல்லாம் ராணுவ ரகசியம். இந்தியாவில் எல்லா விவசாயிகளுக்கும் 6000 ரூபாய் வருஷத்துக்கு போதுங்க ஐயா. இதுவரை 17 தவணைக்கு 2000, 34,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு போயிருக்குங்க ஐயா 2019 இருந்து. 2021 தமிழகத்தில் பிரதமர் கிசான் சம்மான் நிதி, பிரதமர் கௌரவ நிதியில பயன்பெற்றவர்கள் 43 லட்சம் விவசாயி, 43 லட்சம் பேர். இன்னைக்கு PM கிசான் சம்மான் நிதியில தமிழகத்திலே பயன்பெறக்கூடிய விவசாயிகள் 21 லட்சம் பேர். எப்படிங்க 22 லட்சம் பேர் காணாம போச்சு? மத்திய அரசு எங்கேயும் யாரையும் நீக்கவில்லை. மோடி ஐயா யாரையும் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிங்க. திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சிறு குறு விவசாயிகளா இருந்துச்சு. அதாவது 4.94 ஏக்கர் கீழே இருக்கணும். அதன் பிறகு மத்திய அரசு திருத்தம் செஞ்சு எவ்வளவு ஏக்கராவா இருந்தாலும் கூட உங்களுக்கு அது பொருந்தும் என்று சொன்னார். அதற்கு சில விலக்குகள் கொடுத்திருந்தார். நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது, குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கக்கூடாது, 10,000 ரூபாய்க்கு மேல பென்ஷன் வாங்கக்கூடாது, இது போன்ற சில விலக்குகள். 43 லட்சம் இருந்த தமிழகத்தினுடைய விவசாய பெருமக்கள் 21 லட்சம் பேர் இந்த திட்டத்தில் வந்திருக்காங்க. இது யோசிச்சு பாருங்க. எப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தடுக்கணும், பேரை எடுக்கணும், விவசாயிகளுக்கு வரக்கூடாது.